2025ல 3 பகவதி கோயில் கேரளாவுக்கு போயிருந்தபோது விசிட் பண்ணோம். அதில் வந்து திருச்சூரில் பரமேக்காவு பகவதி அம்மன் கோயிலுங்கிறது ஒன்று, அதுக்கப்புறம் குருவாயூரில் சாமுண்டி கோயில் ஒன்றும், சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில் ஒன்றும். அதில் வந்து இப்போ முதல்ல வந்து திருச்சூர் பரமேக்காவு பகவதி அம்மன் கோயிலை பற்றி பார்ப்போம். இந்த கோயில் எந்த இடத்துல இருக்குதுன்னா, திருச்சூர் ரவுண்டானா மெயின் ஹார்ட் ஆஃப் த சிட்டி அதில் தான் இருக்குது. அதே இந்த ரவுண்டானாவுக்கு உள்ளே வந்து வடக்குநாதர் கோயில் இருக்குது. அந்த வடக்குநாதர் கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பரமேக்காவு பகவதி அம்மன் கோயில் இருக்குது. கோயில் ரொம்ப சுத்தமாக இருக்குது. எல்லாம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் அந்த ரவுண்டானாவில் பார்க்கும்போதே தெரியும். பட் ஆனால் கொஞ்சம் உள்ளே இறங்கி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். கோயிலோடது எப்படின்னா, பூமியை விட்டு கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்கு. அப்போ எப்படி இருக்கும்னா, தர்ஷன் பண்ணும்போது மேலே இருந்துகிட்டே வந்து அங்கே கீழே வரைக்கும் தர்ஷன் பண்ணும்போது பார்க்குற மாதிரி இருக்கும். அது எப்படி முதல்ல அந்த லெவல் இருந்து அதுக்கப்புறம் ஊர் லெவல் ரைஸ் ஆகிடுச்சு என்ன எதுன்னு தெரியல. இல்லை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. ஒரிஜினலாகவே அப்படி தான் இருந்திருக்கும் போல இருக்குங்க. ஓகேயா? வெளிப்பிரகாரத்தில் டிக்கெட் கவுண்டர் மற்றதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி வெளிப்பிரகாரத்தில் சிவன் கோயில் ஒன்று இருக்குது. உள்ளே வந்து துர்கா கோலத்தில் அம்பாள் வந்து காட்சி கொடுக்குறாங்க. அதில் நல்ல பவர்ஃபுல் டெம்பிள். அங்கே டிக்கெட் வாங்கிட்டு அர்ச்சனை கொடுத்துட்டு உள்ளே அர்ச்சனை பார்த்துட்டு தர்ஷன் முடிச்சுட்டு வந்தோம். தீபாராதனை பண்ணாங்க. ரொம்ப காமாக இருந்தது டெம்பிள். அது வெளியில் சுற்று பிரகாரம் வரும்போது பார்த்தா நல்ல க்ரீனரியும் வாக்வே வந்து சுற்றியும் பிரகாரம் வர்ற மாதிரி இருக்குது. டெம்பிள் பக்கம் இந்த ஃபோட்டோ எடுத்துருக்கிறதெல்லாம் பாருங்கள். இந்த ரூஃப் எல்லாம் பார்த்தா அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க கோயில். அதை மேலே சிவன் கோயில் இருந்து அந்த ஃபோட்டோஸ் எடுத்துன்னு இருந்ததெல்லாம் அங்கே. ஓகே. அப்புறம் இந்த தீபாராதனை முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, கோயிலில் அம்பாளை வந்து நம்மளதில் ஊருக்கு வெளியில் கொண்டுட்டு வருவாங்க இல்லையா, இந்த விக்கிரகத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க இல்லையா, எழுந்தருளல் விக்கிரகத்தை. அந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு அம்பாளை எடுத்துட்டு அப்படியே 9 தடவை ஏதோ வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 வளம் வர்ற வரைக்கும் பார்த்தோம். மேலதாளத்தோட அம்பாளை வெளியில் எடுத்துட்டு வர்றாங்க எல்லாமே. அங்கே எல்லாம் நிறைய பேர் பின்னாடியே கூட வந்து வர்றாங்கல்ல, கொஞ்சம் பேர் மேலே நின்று பார்க்குறாங்கல்ல. ஓகே. நான் கல்பனா ஒரு ரவுண்டு வந்துட்டு நல்ல வெயிலாக இருந்ததுனால ஒரு ரவுண்டு வந்துட்டு அப்படியே வந்து நின்றுட்டோம் எல்லாம். நல்ல அருமையான கோயில். திருச்சூர் போனால் கண்டிப்பாக இந்த கோயில் போய் பார்த்துட்டு வாங்க. அங்கே இருந்து பார்த்தாலே உங்களுக்கு அதோட விசேஷம் என்னங்கிறது, அந்த கோயிலுக்குள்ளே கால் எடுத்து வச்சாலே அந்த கோயிலோட விசேஷம் தெரியும்.